ஒரு நாள் காலையில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னியோட நம்ம பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பண்ண வேண்டிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் எனக்கு செட்டில் பண்ணிவிடு, ஆனால் அது வரைக்கும் நான் கடையை திறக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருதுங்க. உங்கள் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்கிறீங்க, பயங்கரமாக கத்துறாரு. நீ அமிச்ச ப்ராடக்ட் ஒன்று கூட நான் கேட்ட குவாலிட்டியில் இல்லை, அதனால் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. சரி, டீலரையாவது போய் பார்ப்போம். அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி பார்ட்னருக்கு செட்டில் பண்ணி திருப்பியும் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. நேராக போய் டீலரை பார்க்குறீங்க. திரும்பவும் ஒரு ஷாக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எந்த பொருளும் விற்க மாட்டேந்து, நான் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணால் பொருட்கள் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பதறி போய் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அத்தனையுமே கனவுங்க. இந்த கனவு நினைவாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் 5 முக்கியமான லீகல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் லீகல் கான்ட்ராக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா என்ன அந்த 5 முக்கியமான லீகல் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்துடலாமா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அந்த ஆசை தள்ளி போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல சிக்கல்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலான் இருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ், கொலாபரேஷன் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, முதல்ல பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் இல்லைனா பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே இன்னொரு பிஸ்னஸோடவோ இல்லை ஒரு தனிநபரோடவோ ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமராக இருக்கட்டும், வெண்டாரு, சப்ளையர்ஸ் அப்படின்னு நிறைய பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். பொதுவாக ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரச்சனை தான். ஃபேமிலியிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிஸ்னஸ்னால் பிரச்சனை வராமலாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இல்லை வராமல் தடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு தேவை பிஸ்னஸ் கான்ட்ராக்ட். இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னென்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என்ன அந்த ரிலேஷன்ஷிப், நம்மளோட கமிட்மெண்ட் என்ன, முக்கியமாக பணம் எவ்வளோ வரணும் போகணும், இது அத்தனை விஷயங்களையும் எழுதி சைன் பண்ணி அதுலேயும் ஒரு 2 சாட்சிகள் சைன் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக இருக்குங்க. இந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100கணக்கான பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குங்க. ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்குன்னு பொதுவாக ஒரு 5 வகையான காமன் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்ப்போமா? 1 NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இல்லைனா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ரகசிய காப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அதை வேறு யாராவது ஒருத்தர்கிட்ட பகிர வேண்டியிருக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிக் பிஸ்னஸ் ஐடியா, அதாவது ஒரு இனோவேட்டிவ் பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட இன்வெஸ்டார்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களோட கஸ்டமர் டேட்டா இல்லை உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை உங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரகசியங்கள் எதுவுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னா இந்த NDA அப்படின்றது சைன் பண்ணுங்க. இந்த NDAல என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, யார் டிஸ்க்ளோசிங் பார்ட்டி, அதாவது யார் இந்த ரகசிய தகவலை சொல்கிறது, அதே மாதிரி ரிசீவிங் பார்ட்டி, அந்த ரகசிய தகவலை எந்த பார்ட்டி வாங்கிக்கிறாங்க, இவங்களோட பெயர்கள், அதே மாதிரி எந்த வகையான ரகசிய தகவல்களை நீங்கள் சொல்கிறீங்க, அதை ரிசீவ் பண்ணுறவர் வெளியே சொல்லக்கூடாது. இஃப் சப்போஸ் வெளியே சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கான பெனால்ட்டி என்ன, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்க. 2வது முக்கியமான அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் ஆர் இன்வெஸ்டார் அக்ரிமெண்ட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னாலும் அதுக்கு பணம் தேவை, ஒரு பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணணுன்னாலும் அதுக்கும் பணம் தேவைங்க. இதுக்கு எதர் நீங்கள் ஒரு பார்ட்னர் ஆட் பண்ணுவீங்க இல்லை ஒரு இன்வெஸ்டாரை உள்ளே கொண்டு வருவீங்க. இஃப் சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்குது, ஒரு பார்ட்னர் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட வேண்டியிருக்கோங்க. அதுவே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு பெரிய இன்வெஸ்டாரையோ இல்லை வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்க கூட இன்வெஸ்டார் அக்ரிமெண்ட் ஆர் ஷேர் ஹோல்டர் அக்ரிமெண்ட் அப்படின்றது போட வேண்டியிருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பணம். ஒவ்வொரு பார்ட்னரும் ஷேர் ஹோல்டரோ எவ்வளோ பணத்தை உள்ள கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்க, அதுக்கு மறுபலனா நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் அவருக்கு கொடுக்குறீங்க, அதாவது லாபம் வரும்போது எவ்வளோ பங்கு அவருக்கு போய் சேரும்,
அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு தரப்பினருக்கும் இடையில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இஃப் சப்போஸ் இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணோன்னா அதுக்கான கிளாஸ் என்ன, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் இந்த இன்வெஸ்டார் இல்லை பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 3, சப்ளையர் அக்ரிமெண்ட். எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் அது தன்னிச்சையாக செயல்படாது இல்லையா? அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த ரா மெட்டீரியல்ஸை இன்னொரு கம்பெனியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவீங்க. அப்படி ப்ரொக்யூர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த சப்ளையருக்கும் இடையில சப்ளையர் அக்ரிமெண்ட் அப்படின்றது போடணுங்க. ஏன் இந்த சப்ளையர் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு குவாலிட்டியில் ப்ராடக்ட்டை கேட்டிருப்பீங்க, அவர் வேறு ஒரு குவாலிட்டியில் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணியிருப்பார். அதே மாதிரி குவான்டிட்டியில் டிஃப்ரென்ஸ் வரலாம், அதே மாதிரி டைமிங்கில் டிஃப்ரெண்ட் வரலாம். நீங்கள் இந்த தேதியில் சப்ளை பண்ண சொல்லியிருப்பீங்க, ஒரு மாதம் கழித்து அவர் பொறுமையாக சப்ளை பண்ணியிருப்பார். இதனால் உங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த சப்ளையர் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு சப்ளையர்கிட்டையும் நீங்கள் போட்டிருக்கணும். இந்த சப்ளையர் அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பார்ட்டியோட பேரும் இருக்குங்க. இது தவிர்த்து என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன குவாலிட்டியில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, டேட் ஆஃப் டெலிவரி என்ன, மோட் ஆஃப் டெலிவரி என்ன, அதாவது நீங்களே போய் அங்கேருந்து ரிசீவ் பண்ணிப்பீங்களா இல்லை அவர் உங்களோட யூனிட்டில் எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணணுமா, இதெல்லாம் தவிர்த்து முக்கியமாக பணம், எவ்வளோ பணம் அட்வான்ஸாக கொடுக்க போகிறீங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறமா மீதி பணத்தை கொடுக்கணுமா இல்லை கன்சைன்மெண்ட் ரெடியான உடனேவே பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணணுமா, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் இந்த சப்ளையர் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. 4வது முக்கியமான கான்ட்ராக்ட் கஸ்டமரோட நீங்கள் போடக்கூடிய கஸ்டமர் கான்ட்ராக்ட்டுங்க. நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க, உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் டிசைனராகவோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பராகவோ இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கும் இடையில போடக்கூடிய ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். இல்லை நீங்கள் நிறைய பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய இல்லை ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க, உங்களுக்கும் உங்களோட கஸ்டமருக்கும் இடையில போடக்கூடிய சேல் ஆஃப் கூட்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் அவங்க கஸ்டமர் கிட்டேருந்து வரக்கூடிய 99% பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராப்ளம். அதாவது ப்ராடக்ட் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணியிருப்பீங்க இல்லை சர்வீஸை முடிச்சிருப்பீங்க, வர வேண்டிய ஃபைனல் செட்டில்மெண்ட் வராமல் நின்றுட்டுருக்கும். ஸோ இதுக்காக நம்ம போட வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த கஸ்டமர் அக்ரிமெண்ட் அப்படின்றது. இந்த கான்ட்ராக்டில் என்னென்னலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதே மாதிரி முக்கியமாக எந்த டைம்குள்ளே டெலிவர் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் முதல்ல எவ்வளோ பே பண்ணணும், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ, அண்ட் கடைசியாக ஃபைனல் செட்டில்மெண்ட் எப்போ பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், இது அத்தனையுமே இந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் கடைசியாக 5வது ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் தான் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட். அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸும் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸோட போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எம்ப்ளாயீஸோட வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் போய் காம்பரேட்டர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் காம்பரேட்டர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்டேயே திரும்பவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் போட்டுக்கணுங்க. அண்ட் ஒவ்வொரு கம்பெனிஸும் என்னென்ன வகையான எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தனியாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவுமே நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் முக்கியமான கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயியோட பேர், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் வேலைகள் அவங்க செய்யணும், அதே மாதிரி சம்பளம் எவ்வளோ, ரிசைன் பண்ணோன்னா அதுக்கான டேர்ம்ஸ் என்ன, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் போட்டு ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் எம்ப்ளாயீஸோட உங்களுக்கு வராதுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஒவ்வொரு கம்பெனிஸும் மெயின்டைன் பண்ண வேண்டிய 5 முக்கியமான லீகல் அக்ரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவையான இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.